அம்பரமே தண்ணீரே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் மூடறுத்து போங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்போர்கடல்லடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய் உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். அம்பரமே தண்ணீரே சோரே என்று தொடங்கும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தன் தோழிகளுடன் நந்தகோபாலன் திருமாளிகைக்கு உள் புகுகிறாள். சென்ற பாசுரத்தில் வாயில் காப்பான் அனுமதி பெற்று உள்ளே சென்ற ஆண்டாள் நந்தகோபாலன் திருமாளிகையில் உறங்கிக் கொண்டிருக்கும் நந்தகோபாலனையும் யசோதை, பலதேவன், ஸ்ரீகிருஷ்ணர் ஆகியோரை துயிலெழ செய்யுமாறு அமைந்திருக்கிறது இந்த பாடல். அந்த மாளிகையில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆயர்குலத் தலைவன் நந்தகோபாலனை முதலில் துயிலெழுப்புகிறாள் ஆண்டாள். வேண்டுவோர் எல்லோருக்கும் வஸ்திரம், பருகுவதற்கு நீர், உண்ணுவதற்கு சோறு ஆகிய அனைத்தையும் தானமாக தர்மமாக செய்யும் அறத்தையே நெறியாக கொண்ட எங்கள் பெருமான் நந்தகோபாலனே எழுந்திருப்பீர்களாக என்கிறாள். அடுத்ததாக அருகில் உறங்கிக் கொண்டிருக்கும் யசோதையை அழைக்கிறாள். கொடி போன்ற இடையை உடைய பெண்களுக்கெல்லாம், ஆயர்குல பெண்களுக்கெல்லாம் கொழுந்தே, ஆயர்குலத்தின் விளக்கே, எங்கள் பெருமாட்டியே, தலைவியே, யசோதையே, நீ அறிவுராய் என்கிறாள். நீ இங்கு நடப்பது என்னவென்று தெரிந்து கொள், விழித்துக் கொள்வாயாக என்று கூறுகிறாள். அடுத்ததாக யசோதைக்கு அருகில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீகிருஷ்ணரை துயில் எழுப்புகிறாள் ஆண்டாள். அம்பரம் ஊடறுத்து, அந்த விண்ணையே ஊடறுத்து ஓங்கி உலகளந்த பெருமானே, உம்பர் கோமானே, தேவர்களின் தலைவனே, நீ எழுந்திருப்பாயாக என்று கிருஷ்ணனை அழைக்கிறாள். பின்னர் கிருஷ்ணனுக்கு அருகில் உறங்கிக் கொண்டிருக்கும் பலதேவனை நோக்கி, செம்பொன்னால் செய்யப்பட்ட வீர கழல்களை அணிந்து கொண்டிருக்கும் சிறுவனே, பலராமனே, நீயும் உன் தம்பி கண்ணனும் உறங்கியது போதும், எழுந்திருங்கள். நாங்கள் மார்கழி நோன்பு செய்வதற்காக கிருஷ்ணனிடம் பறை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கூறுகிறாள். ஓம் நமோ நாராயணாய.